ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹால் கேங்ஸ்டார் சேனல். நம்ம சேனல் நம்ம இருக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்ட் தமிழில் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்க ஒரு தரமான சீரிஸ் பற்றி தான் கைஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சீரிஸ் எப்படி இருக்குது, அந்த சீரிஸோட கதை மொத்தம் எத்தனை எபிசோடு இருக்குது, தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது, இந்த வீடியோ ஷார்ட் ரிவ்யூவாக பார்த்துடலாம் கைஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் பக்கம் புதுசாக வந்ததுன்னா மறக்காமல் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷன் பிள்ளை அழுத்திட்டு அங்கே போகிற வீடியோஸ் உங்களுக்கு கான்டினியூமாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம சேனல் சோஷியல் மீடியா பேஜஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு அதை ஒட்டு மறக்காமல் இருக்கலுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகிறத விட எக்கச்சக்கமான சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைடாக. ஸோ ஏன்னா வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சீரிஸ்க்கு மதிப்பாக அந்தளவுக்கு ரீச்சும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கிடச்சிட்டே இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மூவிஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ரிலீஸ் ஆகலை, சீரிஸாக பார்த்தீங்கன்னா நிறைய ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. மந்த்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 10 சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டப்பிங்கில் அட்லீஸ்ட் ஒரு 20-30 சீரிஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 சீரிஸாக ரிலீஸ் ஆகிடும் கண்டிப்பாக. ஸோ அந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன சீரிஸ் தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் ஒரு தரமான சயின்டிஃபிக் ஃபிக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏலியன்ஸை பேஸ் பண்ண சீரிஸ் தான் அந்த மேன் ஹூ ஃபெல் டு த எர்த். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங் கூட ஊட்டா ஆப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஊட்டா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சீரிஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண தர அதை இந்தியன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரைலர்லாம் பெருசாக ரிலீஸ் பண்ணலாம். சடன்லி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சீரிஸ் அவங்க ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க தமிழ் டப்பிங்கோட. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஊட்டா ஆப்பில் ஒன்று எக்கச்சக்கமான சீரிஸ் தமிழ் டப்பிங் வர இருக்குது. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அவங்க எதுவும் கொடுக்கல. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாலும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சீரிஸ் அவங்க டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஆர்டர் ரிலீஸ் ஆன சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேன் ஹூ ஃபெல் டு எர்த். ஸோ ஊட்டா எக்கச்சக்கமான சீரிஸ் ரிலீஸ் பண்ணாலும் ஸோ பேருக்குன்னு ஒரு சீரிஸை ரிலீஸ் பண்ணாமல் ஒரு சீரிஸும் பார்த்தீங்கன்னா பார்த்து தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா ஊட்டா ஆப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபேமஸ் மூவிஸ் நடித்த ஃபேமஸ் ஆக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரின்னு வரக்கிட்டனா கண்டிப்பாக பூமியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஏலியன்ஸ் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஸோ நமக்கு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஃபியூச்சர்லேயும் எக்கச்சக்கமாக ஏலியன்ஸ் பூமியில் படையெடுக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு இந்த சீரிஸ் நமக்கு புரிய வைக்குது. ஸோ வேறு பிளான்ட்லேருந்து இந்த பூமிக்கு வரக்கூடிய ஏலியன் பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலே தங்கி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிச்சு, அது மட்டும் இல்லாமல் என்னத்தையும் எப்படி பாதுகாத்துச்சுன்னா இந்த சீரிஸில் மிச்சமே ஸ்டோரியாக இருக்கும். ஸோ ஒரு முழுக்க பார்த்தா ஒரு ஏலியன்ஸை பேஸ் பண்ண ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் சீரிஸ் தான் இந்த சீரிஸ். ஸோ இது பார்த்தா ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் தான். ஸோ இதை தவிர பார்த்தா சீரிஸை பார்க்கறது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக மஸ்ட் இந்த சீரிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வெனம் 2 படத்தில் நடித்த வெனம் லெட் பி த கார்னேஜ் படத்தில் நடித்த நம்ம நயோமி ஹாரிஸும், அது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் நடித்த சீவைட்டல் எஜிஃபாரும் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் நடிச்சிருக்காங்க. ஸோ சீவைட்டல் எஜிஃபார் இந்த சீரிஸில் ஹீரோவும் நம்ம நயோமி ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் ஹீரோயிங்க நடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சீரிஸ் உங்களுக்கு பார்க்குற இன்ட்ரெஸ்ட் வரனால கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்காக இந்த சீரிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஒரு கேரக்டருக்கு டப்பிங் பார்த்தா ரொம்ப சூப்பராக தான் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த சீரிஸ்க்கு. ஸோ ரிலீஸ் ஆகும்போது இங்கிலீஷில் மட்டும் ரிலீஸ் ஆக இருந்தாலும் நாங்கள் இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா இந்தியன் லாங்குவேஜ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் தாங்கன்ட்டு ஊட்டாக பார்த்தீங்கன்னா ரைட்ஸை வாங்கிட்டு டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்போ அவங்க ஆப்பில். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா இதே பேரில் உள்ள இந்த சீரிஸோட பேரில் உள்ள இந்த மேன் ஹூ ஃபெல் டு எர்த் இந்த பேரில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நாவலை பேஸ் பண்ணி அப்படியே ஒரு தரமான சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் சீரிஸாக பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன் தான் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு சீசனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 எபிசோடு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா 10 எபிசோடு வரப்போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 எபிசோடு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ வீக்லி ஒரு எபிசோட் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 எபிசோடு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ 3 வாரம் போயிடுச்சு, 3 எபிசோட் ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு எபிசோடும், ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வீக் ஒரு எபிசோட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 வீக் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ வீக்லி ஒரு எபிசோட் கண்டிப்பாக ஊட்டாப்பில் வந்துடும். ஸோ பார்க்க ஆசைப்படும் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 எபிசோட் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது ஊட்டாப்பில் தமிழ் டப்பிங்கோட. IMDb ரேட்டிங் 10/6.4 வாங்கி 10/6.4 வாங்களுக்கு இந்த சீரிஸ் ஒரு தரமான சீரிஸ் தான். ஸோ பார்க்க ஆசைப்படும் செக் பண்ணி பாருங்கள். சரி கைஸ், யாரெல்லாம் இந்த சீரிஸை பார்க்க போகிறீங்க, யாரெல்லாம் பார்த்துருந்தீங்க இந்த சீரிஸை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஹால் கேங்ஸ்டர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.